நெறைய கிராமங்கள்ல பார்த்துருக்கேன். பொண்டாட்டிய குடிச்சிட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது, 4 பேருக்கு முன்னாடி அடிக்கிறது, சந்தேகப்படுறது, கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது, அடுத்தவங்க சொல்லிக் குடுக்குறத கேட்கிறது. இங்க பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா, உங்க மனைவியும், உங்க பிள்ளைகளும் தான் வந்து நிப்பாங்க. உங்க குடும்பத்த சொல்லி கீழகம் பண்ணிவுட்டு, உங்க குடும்பத்த வந்து கெட்டடிக்கிறவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உதவிக்கு நிக்க மாட்டாங்க. இதே ஒருத்தன் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட, என் வீட்ல கஷ்டம் ஒரு ரூ. 100 குடுன்னு கேளுங்க, குடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பாட்டில் வாங்கி குடு, ஒரு சரக்கு வாங்கி குடுன்னா, உடனே வாங்கி குடுப்பாங்க. ஒயின் ஷாப் கூட்டிட்டு போவாங்க. சரிங்களா? ஆனா அவங்க குடும்பத்தோட இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உணருங்க. 6 அறிவு எங்க அடமானம் வச்சுர்றீங்களா? ம். உங்கள நம்பி ஒரு பொண்ணு வர குடும்பமா ஆயாச்சுன்னா, அத சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. அப்படியே ஒரு கஷ்டம்னாலும் அத 4 செவுத்துக்குள்ள வீட்ல வச்சு கேளுங்க. 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு, திரும்பி அந்த குடும்ப வாழ்க்கைய நீ நடத்தும்போது யாருக்கு கேவலம்? ம். அப்படி நீங்க அதுவும் ஆண்கள் பலசாலி. பெண்கள இழுத்து போட்டு ஈஸியா அடிச்சிடலாம். பெண்கள் அடிக்க முடியுமா? முடியாது. எவ்வளோ நாள் இருக்க போறோம்? சந்தோஷமா வாழலாமே!